எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். திரும்ப ஒரு தடவை, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையை, அந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தை, அந்த உயிர்த்தெழுதலின் விசுவாசத்தை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக பாவிக்க அல்லது அபியாசிக்க தேவன் இந்த நாளில் நமக்கு உதவி செய்வாராக. தங்களுடைய சகோதரன் மரித்து போன நிலையில் இயேசு மார்த்தாளையும் மரியாளையும் சந்திக்க பெத்தானியாவுக்கு வந்தார். அப்பொழுது லாசரு மரித்து விட்டான். இயேசுவுக்கு 3 நாள், லாசருவுக்கு 4 நாள். அப்பொழுது இயேசு இந்த வார்த்தையை மரியாளை பார்த்து சொல்லுகிறார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ இயேசு மரிக்கவில்லை. அப்போ இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவாய் இவர்களுக்கு தரிசனம் கொடுக்கவில்லை. மாம்சத்தில் இருக்கிற இயேசுவாகத்தான் காட்சியளித்தார். அப்பொழுதே அவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதல் என்று சொன்னார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறார். மரித்தாலும் பிழைப்பான் அப்படி என்று சொன்னா, சரீரத்தில் மரித்து கல்ற தோட்டத்துக்குள்ள கல்றைகளை வச்சு எல்லாரும் மண்ணள்ளி கொட்டிட்டு வெட்டியா வந்து மூடி, அதுக்கப்புறம் அதிலிருந்து உயிரோடு வர்றத இங்க சொல்லி இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்க கூடாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. எல்லாரும் புரிய வேண்டும். ஒவ்வொரு கட்டத்திலேயும் உயிர்த்தெழுதல் நமக்கு இருக்கிறது. நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லாமல், இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் நன்றா ஜனங்களோட மிங்கிளாய் கொண்டிருக்கும் போதுதான் இந்த வார்த்தையை சொன்னார். யூதர்கள் எல்லாரும் அதை கேட்டார்கள். அதுக்கு பிற்பாடு இயேசு லாசர் உயிரோடு எழுப்பினார். அவன் உயிரோடு வந்தான். அந்த மார்த்தாள், மரியாள், லாசரு என்பவர்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட மரணம் அல்லது தோல்வி, ஏற்பட்ட ஒரு முடிவு மறு ஆரம்பம் ஆனது அல்லது முடிந்ததை அவர் திரும்பவும் துவக்கி வைத்தார். உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர்களுக்கு காண்பித்தார். அந்த அம்மா சொன்னாங்க, மார்த்தாள் தான் நினைக்கிறேன், மார்த்தாள் மரியாளும், ஆமாம்மா அது எங்களுக்கு தெரியும். கடைசி நாளில் எல்லாரும் மரித்தோர் எழும்பும்போது அப்போ அவனும் எழுந்திருப்பான் என்று எங்களுக்கு தெரியும் அப்படி என்று சொன்னார்கள். இயேசு அதை அல்ல, அதை நான் உங்களுக்கு சொல்லவில்லை, இப்பொழுது அவன் உயிரோடு எழும்புவான் என்பதை குறித்து அவர் சொன்னார். நன்றாய் கவனிக்க வேண்டும். நாம் மரித்து கடைசியாய் கர்த்தருடைய நாளில் நாம் உயிரோடு எழும்பு மகிமையின் சாயலை அடைவது என்று நம்முடைய அசையாத விசுவாசம் இருக்கிறது. அது அப்படியே நடக்கும். ஆனால் இந்த சரீரத்தில் வாழும் நாட்களில் நமக்கு அவ்வப்பொழுது ஒரு உயிர்த்தெழுதல் நடக்க வேண்டியது இருக்கிறது. இயேசு இருவகையான இயேசுவாக இருந்தார். உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாள் தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமானார். சீஷர்களை வந்து தொட்டு பாருங்கள் என்று சொன்னார். நான் ஆவி என்று நினைக்காதீங்க. மாம்சத்தை இரத்தத்தை எந்த மாம்சத்தில் மரித்தாரோ அதே மாம்சத்தில் அவர் உயிரோடு எழுந்தார். அது மகிமையின் சாயலாக அவர் உயிரோடு எழுந்தார். இயேசு 33 ஆண்டுகள் மாம்சத்தில் வாழ்ந்த இயேசு அல்லது மனுஷகுமாரனாகிய இயேசு. உங்களையும் என்னையும் போல ஒரு தாயின் கற்பத்தில் உருவாகி அவளுடைய இரத்தத்தில் இரத்தமாக, அவளுடைய மாம்சத்தில் மாம்சமாக. உங்களுக்கு தான் தெரியுமே, தாய் உணவு குழந்தைக்கு, வயிற்றில் உருவாகும் குழந்தைக்கு அந்த சத்து தான் குழந்தைக்கு போகிறது. அப்படித்தான் வளர்ந்தார் இயேசு. அற்புதமாக அவர் உருவாக்கப்பட்டிருந்தாலும் தாயின் வயிற்றில்
அந்த தாயின் போஜனத்தில், அந்த தாய்க்கு இருந்த இரத்தத்தில் அவர் மனுஷனை போல வளர்ந்தார். ஆகவே அவர் மனுஷகுமாரனாக அவர் இருந்தார். அவருக்கு கஷ்டங்கள் எல்லாம் இருந்தது. 33.5 வருஷங்கள் இயேசு சரீரத்தில் வாழ்ந்தார். இயேசு அந்த சரீரத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் சந்தித்த துன்பங்கள், அவர் சந்தித்த அவமானங்கள், அவரை இழிவுபடுத்தினவர்கள், அவரை அவமானப்படுத்தினவர் பலவிதமாக இயேசுவை துன்பப்படுத்தினார்கள். அது ஒரு காலம், மாம்சத்தில் வாழ்ந்த காலம். இப்பொழுது இயேசு உயிர்த்தெழுந்த நிலையில், இப்போ அப்படியெல்லாம் செய்ய முடியாது. உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசுவிடத்தில் மாம்சத்தில் அவர் வாழ்ந்த போது அவரிடத்தில் அணுகுமுறை வைத்தது போல உயிர்த்தெழுந்த இயேசுவிடம் அணுகுமுறை வைக்கக்கூடாது, வைக்க முடியாது. மரியாள் அவருடைய பாதத்தை தொட்டு வணங்க எத்தனித்ததை அவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். முந்தின நாட்கள் அப்படி இல்லை. தைலத்தை அவர் தலையில ஊற்றி தன்னுடைய கூந்தலாலே அவருடைய பாதத்தை துடைத்து கண்ணீராலே நனைத்து இதெல்லாம் இருந்துச்சு. இப்ப முடியாது. மகிமையின் சாயல் இப்பொழுது அவருக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர்கள் தங்களை தொட அவர் அனுமதி கொடுத்தார். உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் பூமியில தம்முடையவர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு, அவர்களை சார்ந்தவர்களுக்கு அவர் தரிசனம் கொடுத்தார். அவர்களோடு பேசினார். அவர்களுக்கு காரியங்களை விளக்கி சொன்னார். ஆனால் அந்த பிஹேவியர்ஸ் முந்தின 33.5 வருடம் வாழ்ந்த இயேசுவின் பிஹேவியர்ஸ் அல்ல. அது வித்தியாசமானது. ஆகவே முந்தின இயேசு, பிந்தின இயேசு என்று சொல்லலாம். பிந்தின இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு. ஆனால் அதுக்கு முந்தையே நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன் என்று தைரியமாக சொன்னவர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நன்றாய் கவனியுங்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிக்கிற ஒரு கூட்டம், இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு இருக்கிற கிறிஸ்தவர்கள், இயேசு மாம்சத்தில் இருந்தபோது இருந்த கிறிஸ்தவர்கள் அவரிடம் போனார்கள். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். குஷ்டரோகியை இயேசு தொட்டார். அப்படி எல்லாரும் இயேசுவை தொடவும், இயேசு சிறு பிள்ளைகள் வந்தபோது பிள்ளைகளை வாங்கி அணைத்து கொண்டார். இப்படி நிறைய விஷயங்கள் செய்தார். ஆனால் உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு அப்படி செய்யவில்லை. ஆனால் அப்படி செய்யாமலும் இல்லை. அதே ஆசீர்வாதம், அவருடைய வல்லமை இன்றைக்கும் நம் மத்தியிலே இருக்கிறது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 44:6. அதுல நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று தெளிவா சொல்லி இருக்கிறார். முந்தினவரும் நானே, பிந்தினவரும் நானே. அது என்ன? முந்தினவர், பிந்தினவர். முந்தினவர் இயேசு, முந்தினவர் இயேசு, பிந்தினவர் இயேசு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்போதுமே பிந்தினது மோர் பவர், மோர் க்ளோரி, அதிக வல்லமையும் அதிக மகிமையும் உள்ளது. முந்தினது குறைவு சொல்ல முடியாத ஒரு மகிமையானது தான். ஆனால் பிந்தினது அதை விட மகிமையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் இப்பொழுது எந்த காலத்தில் இருக்கிறோம்? சபை எப்பொழுது தோன்றினது? பிந்தின மகிமையின் காலத்தில் தோன்றினது. பிந்தின இயேசுவின் காலத்தில் தோன்றினது. முந்தின இயேசுவின் காலத்தில் அற்புதங்கள் நடந்தது. நிறைய சப்பானிகள் நடந்தார்கள். காது கேளாதவர் கேட்க, கண்ணு தெரியாதவர் கண்ணு தெரிந்தது. மரித்தவர்கள் உயிரோடு எழுந்தார்கள். பாவிகள் கதறி அழுது ஒப்பு கொடுத்தார்கள். மனம் திரும்புதல், இதெல்லாம் இருந்துச்சு. உயிர்த்தெழுந்த பிற்பாடு அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் அதைவிட மகிமையானது, அதைவிட மகிமையானது இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இயேசு கிறிஸ்துவின் அனுபவம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் அதை நிதானித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பிந்தின இயேசுடைய வல்லமையின் காலத்தில் நான் வாழ்கிறேன். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையின் காலத்தில் வாழ்கிறேன். ஆகவே இயேசு சொன்ன வார்த்தையை நான் இக்காலத்துக்கு எடுத்துக்கொள்கிறேன்.
நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரித்தல் என்றால் தோல்வி, மரித்தல் என்றால் நஷ்டம், மரித்தல் என்றால் ஒரு முடிவு. இப்படிப்பட்ட நிலையில் திரும்பவும் ஒரு மறு உயிர், மறு ஆரம்பம், தோல்வி வெற்றியாக மாறுவது, இதெல்லாம் உயிர்த்தெழுதலின் வல்லமை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள அந்த உயிர்த்தெழுதலின் விசுவாசம் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் கிரியை நடக்க வேண்டும், நடக்க வேண்டும். அதற்குரிய விசுவாசம் எனக்கு இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிற இந்த உலக வாழ்வில் நான் ஒரு சத்துரு அல்லது பிசாசு பயன்படுத்துகிற மனுஷர், இவர்கள் மூலம் நான் சந்திக்கிற பிரச்சனைகள், பாவ சோதனைகள், பாவம் செய்ய தூண்டி பிசாசு நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் தீமைக்குள்ளே கொண்டு போய் அவர்களை அதிலேயே ஆழ்த்தி விடுகிறது. விடுதலை என்று ஒன்று இல்லாமல் பண்ணி விடுகிறது. நாம என்ன நினைக்கிறோம்? அவ்வளவுதான் என்று நினைக்கிறோம். ஆனா இந்த உயிர்த்தெழுதலின் காலத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடைந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் அப்படி முடிவை நிர்ணயிக்க கூடாது. முடிவுதான், அவ்வளவுதான், இதுதான் அப்படி என்று சொல்லக்கூடாது. நமக்குள்ளே ஒரு உயிர்த்தெழும் விசுவாசம் இருக்க வேண்டும். திரும்பவும் ஒரு ஆரம்பம் உண்டாகும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மை மறுபடியும் புதுப்பிக்கும் என்று நாம் நம்ப வேண்டும். ஒரு தோல்வியை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய உள்ளத்தில் என்ன விசுவாசம் இருக்கிறது? ஒரு சேதத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சோதனையில சிக்கி அமிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பாவம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு செய்கை, அதில் சிக்கி கொண்டீர்கள். இதுதான் நமக்கு நியமிச்சிருக்கிறது. நம்ம இதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு பக்குவம், அந்த பக்குவத்தில் இருக்கிறீர்களா? அல்லது என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழ பண்ணுகிறவர், முடிந்ததை திரும்ப மறு ஆரம்பம் பண்ணுகிறவர், தோல்வி என்று நிச்சயித்த ஒன்றை ஜெயமாக மாற்றி விடுகிறவர். அவ்வளவுதான் மரணம் என்று சொன்னால் இல்லை என்று திரும்ப உயிரூட்டுகிறவர். நீ என்னத்தை படிக்க போற? படி 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 பாடத்தை படி அப்படின்னு இடி 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 இடின்னு இடிச்சு படிக்க வச்சு பரீட்சைக்கு போயிட்டு வந்து ரிசல்ட் வந்த பிறகு எனக்கு அப்பவே தெரியும்டா, நீ இப்படித்தான் இருப்பன்னு எனக்கு அப்பவே தெரியும்டா. ஆடா தகப்பா, உனக்குள்ள என்ன இல்லைன்னா உயிர்த்தெழுதலின் விசுவாசம் இல்லை. நேச்சுரலாவே என் பிள்ளை மக்கா இருக்கட்டுமே, அவன் பாடத்துல கவனம் செலுத்தாதவனா இருக்கட்டுமே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என்னோடு கூட இருக்கிறவர் மரணத்தை நோக்கி போகும் இயேசு அல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு. கல்வாரிக்கு போய் சிலுவைக்குள்ள போகிறது அது ஒரு ப்ராசஸ். அதுக்காகவே இயேசு வந்தார், அதை செய்து முடித்தார். இப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற இயேசு கல்லறை நோக்கி போகிறவர் அல்ல, மகிமையாய் உயிர்த்தெழுந்த இயேசு. எனக்கு மகிமையானவைகளை செய்வார். ஒரு நஷ்டத்தை நோக்கி நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க, அது நீங்க அறிஞ்சு அதுக்குள்ள போனதில்லை, எப்படியோ மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். நஷ்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஆராதிக்கிறது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை. கல்லறை நோக்கி போகிறேன், என்னை காட்டி கொடுப்பார்கள், என்னை பிடிப்பார்கள், என்னை கட்டுவார்கள், என்னை கொலை செய்வார்கள் என்று கேட்கிற காலத்தில் நான் இல்லை. எத்தனை பேர் புரிஞ்சுங்க? சீசர்ட்ட என்ன சொன்னாரு? என்னை பிடிப்பாங்க. அதனால தானே பேதுருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பேதுருக்கு ஒரு மாதிரி, என்னடா இது, நம்ம எல்லாத்தையும் வலைகளையும் படகு எல்லாத்தையும் விட்டுட்டு தொழில விட்டுட்டு இவர் தான் கதின்னு வந்திருக்கிறோம், இவரு நடனா என்ன பிடிப்பான், என்ன அடிப்பான், என்ன கொல்லுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவரை நம்பி நம்ம வந்தா உடனே முன்னாலும் இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்கிடாதையும், உமக்கு அப்படி நேரிடுவது இல்லை, நான் விடமாட்டேன் அப்படி சொன்னவனுக்கு திரும்பி பார்த்து எனக்கு பின்னாலே போ சாத்தானே அப்படின்னு அதோட மூடுன வந்தாங்க வாய். இப்போ என் காதுல என்ன கேட்கல அப்படின்னா, நான் சிலுவை நோக்கி போகிறேன், என்னை கெத்செமனே தோட்டத்தில் வந்து முத்தத்தினால் அவன் காட்டி கொடுப்பான், என்னை பிடிப்பார்கள்,
என்னை கட்டுவார்கள், என்னை கொண்டு போய் சிலுவையில் அறைவார்கள், நான் செத்து போவேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்புவேன் என்ற வார்த்தை ரொம்ப பவரா இல்லை, ரொம்ப பவரா இல்லை. செத்து போவேன்ற வார்த்தை தான் ரொம்ப பவரா இருந்துச்சு. எல்லாருக்கும் சோகம். அது மாதிரி இருக்கிறீங்களே இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் காலத்தில் இருக்கிற விசுவாசிகள் இப்படி இருக்க மாட்டாங்களே. உங்க பிரசங்கம் நாங்க நிறைய கேட்கிறோம் பாஸ்டர், ஆனா எங்க வாழ்க்கையில வேற மாதிரி நடக்குது. என்ன மாதிரி நடக்குது? தோல்வியை நோக்கி போகுது, நஷ்டத்தை நோக்கி போகுது, அவ்வளவுதான் அப்படின்னு கல்றையில மண்ணள்ளி போட்டுடலாம் மாதிரி அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. அப்படின்னா உயிர்த்தெழுந்த இயேசுவின் அந்த வல்லமை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நீங்கள் சரியாய் அனுபவிக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் ஒரு பிரச்சனையை உங்க வீட்டுல கொண்டு வந்துட்டான், உங்க வாழ்க்கையில கொண்டு வந்துட்டான். நீங்க நினைச்ச மாதிரி இல்ல, வேற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு போய்கிட்டு இருக்கும் போது, நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சுக்கு போறேனே, கர்த்தர் என்னோட பேசுறாரு, என்ன நடக்கும்னு சொல்றாரு. அவருக்கு என்ன அவர் சொல்லுவாரு? நேரா இயேசுநாதர்கிட்ட இருந்து தொப்புன்னு வந்தேன். நான் இப்போ இந்த கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு தான் வந்தேன், டபக்குன்னு இப்போ மேலே போயிடுவேன். அப்படி நினைக்காதீங்க. எல்லா பாடுகளும் உத்தரவுகளும் அறியக்கூடிய நிலையில தான் கர்த்தர் காரியங்களை செய்கிறார். இதுல என்ன இன்றைக்கு சொல்லுகிறார் என்று பாருங்கள். ஒரு உதாரணம் ஒன்றை சொல்லுகிறேன். 80ஆம் வருடம், மேபி 80, 81 இருக்கலாம். அந்த வருடம் என்னுடைய மனைவியுடைய கசின், அவருடைய மெட்டர்னல் அங்கிளுடைய மகள், அவருடைய கல்யாணம் திண்டிவனத்தில் நடந்தது. அதுக்கு நான் இப்போ புல்லட் மோட்டார் சைக்கிள் வச்சுருந்தேன். அதில் மோட்டார் சைக்கிளில் போகணுன்னா என் மனைவிக்கு அவ்வளோ ஆசை. 120 கிலோமீட்டர் மோட்டார் சைக்கிளில் சும்மா அப்படி போனோம். போய் கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு, நீங்கள் ராத்திரி போகாதீங்க, தங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நாங்கள் போயிடுவோம் அப்படின்ட்டு வந்தோம். மதுராந்தகத்துக்கும் திண்டிவனத்துக்கும் இடையில 2 சின்ன சின்ன பாலம் இருக்கிற ஒரு இடம் இருக்கு. அதில் 2 பாலத்துக்கும் நடுவில் டக்குன்னு ஒரு சத்தம் கடிச்சு. பைக்கில் என்னன்னா செயின் கட் ஆயிடுச்சு. புல்லட் மோட்டார் சைக்கிளில் வச்சிருக்கிறவங்க செயின் கட் ஆயிடுச்சுன்னா அது எப்பவுமே ஸ்பேர் லிங்க் அவங்க வச்சிருக்கணும், அது முறை. ஆனால் என் வண்டியில் அது இல்லை. ஒரு லிங்க் கட்டாயி அங்கேயே விழுந்துருச்சு. ஒருத்தர் ஒரு மோட்டார் சைக்கிளில் ராத்திரி 11:30 மணி மோட்டார் சைக்கிளில் ஒருத்தர் புல்லட் மோட்டார் சைக்கிளில் வர்றாரு. அவர் என்னை எங்கேயோ பார்த்துருக்காரு. ஃபாஸ்டர் அப்படின்னாரு. ஓ, நமக்கு தெரிஞ்ச ஆளாக இருக்காரு, புல்லட் மோட்டார் சைக்கிள் வச்சுருக்காரு. இந்த மாதிரி செயின் லிங்காக இருந்துருச்சு, உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்க. என்கிட்ட ஏன் இல்லை பாஸ்டர், இல்லைன்ட்டு அவர் இருந்து ஏதாவது உதவி செய்யலான்னா இல்லைன்ட்டு அந்த ஆள் பொருட்டு போய்கிட்டே இருந்துட்டான். இப்படித்தான் இருப்பாங்க மனுஷர். இயேசு ஒருத்தர் தான் நமக்கு மறுபடியும் நமக்கு நம்பிக்கையும் வெற்றியையும் கொடுக்கிறவர். நான் சொல்ல, இதுக்கு இடையில ஒரு குடிகாரன் ஒருத்தன் அந்த பாலத்துக்கு கீழே இருந்து வந்துட்டான். அவனை பார்த்து இவன் கத்து பார்த்தா எனக்கு அவனை கொஞ்சம் தூரம் ஓட்டி விட்டுட்டு திரும்ப வந்து செயினை கழட்டி வீலை கழட்டி கொஞ்சம் புஷ் பண்ணி முன்னால என்ன செயினை மாட்டலான்னு பார்த்தா அது ஒரு சைடு தான் அதில் ஏறிச்சு, இன்னொரு சைடு சேர்க்க முடியல. நான் சொன்னேன், போயிடுவோம். கர்த்தர் சொல்றாரு, நாம இந்த இடத்துல இருக்க மாட்டோம், வெற்றியா சென்னை போய் இன்னைக்கு ராத்திரி சேர போறோம் அப்படின்னு சொன்னேன். எப்படி சொல்றீங்க, செயின் தான் இருந்துருச்சே. இல்லை, நம்ம போயிடுவோன்னு எனக்கு படுது. நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டா சரி. இந்த இடத்துல இந்த கஷ்டத்துல இந்த ராத்திரி பூரா இருக்கணும். பகல்ல யாராவது லிஃப்ட் கேட்டு போய் உதவி செய்து இது அப்படி பண்ணணும். நைட்டு ஃபுல் நைட் அங்கே இருக்கணும். எத்தனை நரி வரும் தெரியாது, எத்தனை பேய் வரும்னு தெரியாது, அங்கே இருக்கணும். ஆனால் எனக்குள்ள மனசில் என்னப்படுது, இங்கே இருக்க மாட்டோம், நம்ம வெற்றியாக சென்னைக்கு போயிடுவோன்னு எனக்குள்ள உள்ளத்தில் ஒரு உணர்வு வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி அந்த ஒரு பக்கம் லிங்கை மாட்டி விட்டு செயினை போட்டு வீலை முன்ன தள்ளி டைட் பண்ணிட்டு, அந்த நாளில் நானும் வெயிட்டு, என் மனைவியும் வெயிட்டு, 2 பேரும் உட்காந்து செங்கல்பட்டுக்கு வந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஆச்சரியமானது, அங்கே ஒரு மெக்கானிக்கை பார்த்து எல்லாம் சரி பண்ணிட்டு சென்னைக்கு வந்து சேர்ந்தோம். இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாகும் போது
நம்முடைய உள்ளத்தில் என்ன தோணுகிறது, அதுதான் அந்த உயிர்த்தெழுதலின் விசுவாசம். நாம் இந்த இதுல முடிவடைந்து விட மாட்டோம். திரும்பவும் வீறு கொண்டு எழும்புவோம். அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். அப்படி வரணும் அப்படின்னு சொன்னா உயிர்த்தெழுந்த இயேசுவோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கணும். அவரோடு நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அவரோடு அந்த விசுவாசத்துல நீங்க இருக்கணும். அப்படி இருந்தா தோல்வி ஆனா கூட, தோல்வி ஆயிட்டாலும் கூட அதை திருப்பி வெற்றியாக நமக்கு மாற்றி தருவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு எப்படியோ நுழைஞ்சிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இனிமே என்ன இருக்கு, அவன் தான் நுழைஞ்சிட்டான், கதை முடிஞ்சுது. அப்படி இல்லை. அவர் எல்லா கதையும் முடிச்சு ரீஸ்டார்ட் பண்ணுவார். அல்லேலூயா. அதான் உயிர்த்தெழுதலின் வல்ல. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் முடிந்து போனாலும் திரும்பவும் உயிரோடு எழும்புவான். அதான் அதனுடைய அர்த்தம். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறைக்குள்ள வைக்கிறத அவர் சொல்ல, மரித்தாலும் தோல்வியை தான் வந்துருச்சு, தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைச்சாலும் அந்த கடைசியில இல்லையா, மரம் செத்து போச்சு, மேலெல்லாம் வாடி போய் அது இருக்குது. ஆனா வசனம் என்ன சொல்லுது, ஆனாலும் அதன் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதில் ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அதான் உயிர்த்தெழுதல். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல லோத்தையும் அவனுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பம் மற்றும் எல்லாரையும் சத்துருக்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். இந்த செய்தி இப்பொழுது ஆபிராமுக்கு வருகிறது. ஆபிராம் அந்த செய்தியை கேள்விப்படுகிறான். லோத்து, அவனுடைய மகனை போல வளர்த்த லோத்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எங்க பிடிச்சிட்டு போனானுங்க, என்ன செய்தானுங்க ஒன்றும் தெரியாது. நான் என்ன செய்ய, என்கிட்ட வந்து சொல்றீங்களே, நான் என்ன செய்ய, என்னால என்ன முடியும்? அவன் தான் என்னை விட்டு போய் பல வருஷங்கள் ஆச்சே, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க பொதுவா. ஆனா தேவனோடு நல்ல தொடர்பில் இருந்தவர் ஆபிராம். அந்த ஆபிரகாம், அதான் ஆபிராம் முன்னாலே, அவன் சொன்னா, நான் அவனை மீட்டு கொண்டு வருவேன், ஒரு சிறு சேதம் இல்லாமல் அவனை நான் மீட்டு கொண்டு வருவேன். முழுவதும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். டெட், முடிஞ்சு போச்சு. அந்த தேசத்து ராஜா இருக்கிறானே, சோதோமின் ராஜா, அவன் ஒரு சோதா ராஜா. அவனாலேயும் ஒன்றும் முடியல. ஆனா இவன் என்ன செய்தான், வேலைக்காரெல்லாம் கூப்பிட்டான். மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 318 பேர். 318 பேர். மாடு கழுவுறவன், சாணம் அள்ளி உரக்குழியில போடுறவன், என்ன மாடு மேய்க்கிறவன், ஆடு மேய்க்கிறவன், விறகு வெட்டுறவன், அடுப்பு பற்ற வைக்கிறவன், சமைக்கிறவன், பெருக்கி சுத்தம் பண்றவன், இந்த மாதிரி 318 பேர் இருந்தாங்களாம். என்ன மாதிரி இருப்பான் பாருங்க, பெரிய சீமான் ஆபிராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அந்த 318 பேரை கூப்பிட்டான். என்னடா இருக்குது? நான் ஒருத்தன் சொன்னா 4-5 கட்டப்பாறை இருக்கு, நான் தூக்கோ. இன்னொருத்தன் சொன்னா மம்முட்டி இருக்குது, என்ன வரப்பு வெட்டுற மம்முட்டி இருக்கு, எடுத்துக்க. நான் இன்னொருத்தன் சொன்னா அறுப்பு இருக்கிறது கூட அறிவாள் இருக்குது, அது ஒரு பஞ்சு இருக்குது, எடுத்துக்கோ அப்படின்னா. என்னென்ன இருக்குதோ எடுத்துக்கோ. ஆப்ப இருக்குது, ஊதாங்குழல் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துக்க. வா போவோம். எதுக்கு? சத்துருக்களோட யுத்தம் செய்வதற்கு. ஆயுதங்களை பாருங்க. இந்த ஆயுதத்தை வச்சு, இந்த மம்முட்டி வச்சு, ஊதாங்குழலை வச்சு அவன் ஜெயிச்சான்னு நீங்க நினைக்கிறீங்க? அவனுக்குள்ள இருக்கிற உயிர்த்தெழுதலின் விசுவாசம், நான் மீட்டு கொண்டு வருவேன் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு இல்லை. அதனால தான் நாம் வாயில கண்டபடி பேசுகிறோம், வாயில நம்ம சபிக்கிறோம், வேதனைப்படுகிறோம். வேதனைப்பட்டு வாயில நிறைய வார்த்தைகளை தவறா பேசுகிறோம் இல்லையா? நீங்க தான் ஆபிராமா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன். என்ன சவான்கள் ஆபிராம் மாதிரியே இருக்கீங்க பாருங்க. நீங்க தான் ஆபிராம்னு வச்சுங்க, என்ன சொல்லியிருப்பீங்க? அவனுக்கு வேணும். நான் என்னதான் சொன்னாலும் அவன் போகலாமா? நான் குழந்தையிலேருந்து அவங்க அப்பனும் அம்மளும் செத்தப்போ உன்னை எடுத்து நான் வளர்த்தனடா. என் பொண்டாட்டிக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை பிள்ளையா எடுத்து வளர்த்தாதடா. நீ படுபாவி மெய்ப்பெண்களை ஏவி விட்டு எங்கிட்ட என்ன கொஞ்சம் விளையாடின நீ, இப்போ உனக்கு வேணும். படு சும்மா இருக்கடா, உன் வேலையை பாரு.
அப்படின்னு இருப்பாங்க. ஆனா உயிர்த்தெழுதலின் வல்லமையோட தொடர்புடையவர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க, அதை பயன்படுத்துவாங்க. லோத்து தனக்கு செய்ததெல்லாம் அவன் சொல்லலை. அவன் நேரா போனான் அமலேக்கு. அவங்க மேல என்ன பாஞ்சான்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. 15ஆம் வசனம், ராத்திரி ராக்காலத்துல அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அதாங்க உயிர்த்தெழுதல். எல்லாத்தையும் ஏமாந்து விட்டுட்டு அவ்வளவுதான். அதுக்கு பிறகு இவங்க வேதம் பேசுவாங்க பாருங்களேன். அது வேதம் இல்லை, அது வேதாளம். வேதம் உயிர்த்தெழுதல். திரும்ப எத்தனை பேர் நஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, எத்தனை பேர் சத்துருடைய சோதனையில சிக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஃபேமிலி லைஃப்ல, மேரிட்டல் லைஃப்ல, உங்களுடைய பிள்ளைகள் காரியங்கள்ல, உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விஷயத்துல எத்தனை பேர் பயங்கரமாக நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன முடிவு எடுக்கிறீங்க? என்ன முடிவு எடுக்கிறீங்க? இயேசு சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். உனக்குள்ள என்ன தோணுகிறது? அதெல்லாம் நான் பிழைக்கலாம் மாட்டேன், அவ்வளவுதான். இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் நொந்து போகும். அவிசுவாச. நான் என்ன, இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வாழ்ந்த காலத்துல நான் மரிக்க போகிறேன், நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன், என்னை பிடிப்பார்கள், என்னை வாரால் அடிப்பார்கள், ஆணியால் கடவார்கள், என்னை இப்படி செய்வார் அப்படி செய்வார். அந்த காலத்திலேயா நான் இருக்கிறேன்? என்னுடைய காலம் உயிர்த்தெழுதலின் காலம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் உயிர்த்தெழுதலின் காலத்தில் இருக்கிறேன். என்னப்பா சொல்றாரு இவரு? என்னப்பா சொல்றாரு? இவரை நம்பித்தானப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம். என்ன பிடிப்பாங்க, என்ன கொல்லுவாங்க, இதையே சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசியிருப்பான். இப்ப அந்த சீசன் இருந்தா என்ன பேசியிருப்பான்? நம்ம ஆண்டவரை எவனை அசைக்க முடியாதப்பா, அவர் வல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிட்ட நின்னாலே பவர் ஏறுதுல. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு இயேசு கொடுக்கிற வார்த்தை, அவர் மரிச்ச பிற்பாடு இல்லை, மரிக்கிறதுக்கு முந்தையே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். பெலிஸ்தியரோட யுத்தத்துக்கு போறதுக்காக ஆக்கீஸ் என்கிறவன் தாவீதையும் கூட கூட்டிட்டு போனான். அதுக்கப்புறம் பிரச்சனையாகி தாவீதையும் அவனோடு வந்தவங்களையும் திருப்பி அனுப்பிட்டாங்க. சிக்லாக்ல அவர்கள் திரும்பி வருகிற போது எல்லா ஆம்பளைகளும் யுத்தத்துக்கு போயிட்டாங்க. அவங்க திரும்பி வருகிற போது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. திரும்பி வருகிற போது வெறும் கூடாரம் இருக்கிறது, ஒருவரையுமே காணோம். பெண் மக்களை காணோம், குழந்தைகளை காணோம், மிருக ஜீவன்களை காணோம். எல்லாத்தையும் அமலேக்கரை அடிச்சிட்டு போயிட்டான். வந்து பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லைங்க, வெறும் வீடு. ஓன்னு அழுதாங்க, சத்தம் போட்டு அழுதாங்களாம். 400 பேருக்கு மேல உள்ள ஆம்பளைங்க, யுத்த வீரருங்க, சத்தம் போட்டு அழுதாங்களாம். ஐயோ ஐயோ தாவீது, உன்னால தாண்டா, உன்னை நம்பி நாங்க வந்தோமே, இப்படி எல்லாம் பேசுறவங்களா இருந்தாங்க. எல்லாம் போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதும் அழுது முடிச்சுட்டு இப்ப கொஞ்சம் ஸ்டடியா நிக்கிறான். அங்க ஒரு ஆசாரியன் மகன்றலாம், அவனை கூப்பிட்டான். ஏபோத்தை வச்சிருக்கியா, எடுத்துட்டு வா. அதை எடுத்தான். அது ஒரு ப்ரேயர் பண்றதுக்குரிய ஒரு சாதனம். அவன் என்ன செய்தான், இப்போ தெம்பா நின்று கேட்கிறான். அவனுக்குள்ள ஒரு ஃபெய்த், அவனுக்குள்ள ஒரு விசுவாசம். அவன் ஜெபிக்கிறான். என்னன்னு ஜெபிக்கிறான்? போயிடுச்சு ஆண்டவரே. நம்ம ஆட்கள் என்ன செய்யணும்? போயிடுச்சு ஆண்டவரே, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்கப்பா, என்ன செய்தது? கிருபை தாரும் அப்பா. என்ன தாரும்? கிருபை தாரும். ஆறுதல் படுத்தும்பா, தைரியப்படுத்தும்பா, இனிமையாவது இப்படி நடக்காம பார்த்துக்கிடுப்பா. ஜெபத்தை பாரு, ஜெபத்தை. அவன் கேட்கிறான். யார் வாசிக்கிறது? தாவீது கர்த்தரை நோக்கி, அந்த பிடிச்சிட்டு போனான் சத்துருக்கள், எங்க ஆட்கள் எல்லாம், அந்த தண்டுன்னா அந்த சேனை, அந்த சேனையை நான் பின்தொடரலாமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். என்னமடா ஜெபம் பண்ற நீ? எல்லாத்தையும் தான் பிடிச்சிட்டு போயிட்டானே. எங்க போனானோ, எந்த இலக்குல போனானுங்களோ, எங்க அடிச்சானுங்களோ, எங்க கொண்டானுங்களோ, என்ன நடந்துச்சோ, அப்படிலாம் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா?
நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளிலே அப்படியெல்லாம் சிந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தேவன் தாவீது அப்படி அல்ல. அவனுக்குள்ள ஒரு உயிர்த்தெழுதலின் அந்த சிந்தை அவனுக்குள்ள இருந்தது. நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, நான் அவர்களை பிடிப்பேனா? அதற்கு தேவன், அதை பின்தொடர்ந்து போ, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். என்னை இப்படி உற்சாகப்படுத்துகிற தேவன் இருக்கும்போது நான் எங்க தோல்வியை நினைக்கணும்? அல்லேலூயா. ஏதாவது குழு கொடுத்தாரா ஆண்டவரே? ஏதாவது குழு கொடுத்தாரா? இப்படி போ, இது இருக்கும், அதை எடுத்துட்டு இங்க போ, இது இருக்கும். அதெல்லாம் கதையில எல்லாம் சொல்றாங்கல்ல, இதை எடுத்துட்டு அங்க போ, 7 மலை தாண்டி போ, அங்க அது இருக்கும், இதை எடுத்துட்டு இங்க போ. அப்படி எதுவும் குழு கொடுத்தாரா? ஒண்ணுமே சொல்லலைங்க. ஒரே வார்த்தை, நீ போ, நீ பிடிப்ப, நீ ஜெயிப்ப. உங்ககிட்ட என்ன சொல்றாரு? கேஸ் போட்டான்ல உன் மேல, அவ்வளவுதான், உன்னை பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. யார் சொல்றது? உன் இருதயம் உனக்கு சொல்லுது. கேஸ் போட்டாங்கல்ல, பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. இல்லைங்க, இயேசு சொல்கிறார், நான் உன்னை கைவிடவே மாட்டேன், உன்னை வெட்கமடைய விட மாட்டேன், ஒருபோதும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது அதை நம்பினான். தன்னோடு வருகிற 400 பேரை கூப்பிட்டு கொண்டு எங்க போகணும்னு தெரியாம அவன் புறப்பட்டு போனான். இந்த லெக்கா இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், எப்படியோ யூகிச்சு அவன் போனாங்க. அங்க பாருங்க, எப்பவுமே நம்முடைய தேவன் ஒன்று நடக்கும்னு சொன்னா அதுக்கு ரோடே போட்டு கொடுப்பாருங்க. நமக்கு ரோடே போட்டு கொடுப்பாரு. கானானுக்கு போவீங்கன்னு சொன்னா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. வனாந்திரத்துல ஏன் கல்ற தோட்டம் கேட்கிற? நீ கல்ற பத்தி ஏன்பா நீ பேசுற? நீ இன்பமா வாழ்றத பத்தி நான் பேசுறேன், நீ கல்றைய பற்றி பேசுறிய. ஏன்னா எகிப்துல கல்ற இல்லை என்றால் வனாந்திரத்துல அடக்கம் பண்ண கொண்டு வந்த அட பாவிகளா, கானான்ல பானும் தேனும் ஓடுகிற தேசத்துல செழிப்பா வாழுங்கடாப்பான்னு உங்களை கூட்டிட்டு வந்தா கல்றேன்னு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக தேவன் நமக்கு பாசிட்டிவா தான் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தோல்வியை நோக்கி போகிறேன், ஆனால் அவர் ஜெயத்தை எனக்கு சொல்லுகிறார். ரொம்ப தெளிவா அவங்ககிட்ட சொல்றார், நீ போ, நீ போ, திருப்பிக்கிடுவ, ஒண்ணு கூட நீ விட மாட்ட. அப்படி போனாங்க. ஒருத்தன், ஒரு எகிப்தியனை எஜமான் கை விட்டுட்டு போயிட்டான். ஏன்றான், நீங்க கடல் சாவிடா வனாந்தரத்துல போட்டு போயிட்டான். இவங்க போனா அவனை பிடிச்சாங்க, தூக்குனாங்க, அவனுக்கு ஆகாரம் கொடுத்தாங்க, தெம்பாயிட்டான். தண்டை காட்டுறியா, எங்க இருக்காங்கன்னு, எனக்கு தெரியும், வாங்க காட்டுறேன்னு கொண்டு போய் காட்டினான். இப்ப வாசிப்போம். கர்த்தருக்கு 18ஆம் வசனம், 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன, அதாவது 13ஆம் வசனத்துல பாருங்க, தாவீது அவனை நோக்கி, நீ யாருடைய மகன்? அந்த எகிப்தியனை குறித்து விசாரிக்கிறான். அவனுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து தெம்பு கொடுத்து கொண்டு போய் பாளையத்தை அவங்க இருக்கிற இடத்த காட்டிட்டாங்க. இவங்க என்ன செய்தாங்க? அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், அது பாருங்க, அந்த லிஸ்ட பாருங்க, எல்லாவற்றையும், தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும், சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டு வந்தான், அல்லது உயிர்த்தள வைத்தான். முற்றிலுமாய் போனது முற்றிலுமாய் ஒன்று விடாமல் திரும்பி வந்தது. இப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு நம்மத்திலே கிரியை செய்கிற தேவனிடத்தில் அந்த உயிர்த்தெழுதலின் விசுவாசத்தோடு நெகட்டிவ் கன்ஃபர்ஸிங்கை விட்டுட்டு எதிர்மறையாக நீங்கள் பிரச்சனையின் ரூபத்தை, பிரச்சனையின் தன்மையை அறியக்கூடிய அறிவு நமக்கு ரொம்பவே இருக்குது. விசுவாசத்தின் வழியாக நாம் தேவனை அணுகுவதை விட பிரச்சனையின் சூழ்நிலையை பார்த்து, இது இப்படி இருந்தால் இப்படித்தான் ஆகும், இப்படி இருந்தால் இப்படி ஆகும், அவ்வளவுதான் என்று சொல்வதை விட, போகலாமா, நான் தண்டை பிடிப்பேனா, நான் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வேனா, போ தாவீது,
நீ போவ, நீ தண்டை பிடிப்ப, எல்லாத்தையும் திருப்பி கொள்வாய். அது போல அவன் செய்தான். இதுதானுங்க தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த உயிர்த்தெழுதலின் விசுவாசம். இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நிச்சயமாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். முந்தின காலத்தில் நமக்கு இயேசு இந்த தேவன் ஏசாயா 44:6 என்ன வாசித்தோம்? நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஆகவே இயேசு கிறிஸ்து பிந்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருக்கிற நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடுதான் சபை தோன்றிட்டு. முந்தின ஆலயம் பழையற்பாடு நியாயப்பிரமாணம், அந்த முந்தின ஆலயத்தின் மகிமை ஓரளவுக்கு அவ்வளவுதான். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு தோன்றின சபை ஆலயத்தின் மகிமை மிக பெரியது. கிறிஸ்துவின் சபை இந்த மகிமை பெரியது. ஏனென்றால் அங்கே உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் யாராலும் சரி, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் தோற்று போனாலும், எல்லாமே கைவிட்டு போய்விட்டாலும், நஷ்டப்பட்டாலும், சேதமடைந்தாலும் அவன் மறுபடியும் பிழைப்பான். இதுதான் உயிர்த்தெழுதலின் செய்தி. எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்க. எழுந்து நின்று இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அந்த மரித்தாலும் என்கிற இடத்தில் தான் நான் இப்பொழுது சொன்ன அத்தனை விஷயமும் வந்து நிற்கிறது. மரித்தாலும், தோற்று போனாலும், முடிவு என்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாலும், எல்லாமே சத்துரு கொண்டு போய் விட்டான் என்று சொன்னாலும், என் தேவனை நோக்கி நீர் என்ன சொல்லுகிறீர் என்றால், ஆதிலும் பெரிய கிரியையை நீ காண்பாய், பெரிய கிரியை காண்பாய். நீ ஒன்றிலும் தோற்று போக மாட்ட, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தாவீது, நீ போ, எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்ன கர்த்தர். அல்லேலூயா. இது தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவுக்கும் உள்ள, உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கும் உள்ள ஆசீர்வாதம். ஆகவே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் சண்டை போடுகிறீங்கன்னு தெரியுமா? ஏதோ நஷ்டம் ஆயிட்டதுனால, ஏதோ சேதம் ஆயிட்டதுனால, ஏதோ கெட்டு போனதுனால, இனி அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சதுனால உங்க டோன் மாறிச்சு, உங்க டெம்பர் மாறிச்சு, உங்களுடைய பார்வை மாறிச்சு, உங்களுடைய சவுண்டு மாறிச்சு, எல்லாம் கன்ஃபஸிங் மாறிச்சு, எல்லாம் மாறிச்சு. இன்றைக்கு இயேசு உன்னை பார்த்து உன் கையை பிடிச்சி உனக்கு சொல்றாரு, என் மகளே, என் மகனே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், தோற்றாலும் ஜெயிப்பான், நஷ்டம் அடைந்தாலும் லாபம் அடைவான், துக்கம் அடைந்தாலும் அவன் சந்தோஷப்படுவான், சேதம் அடைந்தாலும் எல்லாம் நேர்த்தியாக ஆக தேவன் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எனக்கு அப்படி நடக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறீர்கள்? தாவீதை போல கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள், அவர் உங்களுக்கு அப்படி செய்வார்.